Greetings, my V family all over the world. நான் தான் உங்கள் சீஃப். உங்கள் எல்லாத்தையும் நான் வெட்னஸ்டே மெசேஜ்க்கு வெல்கம் பண்ணுறேன். அண்ட் வீக் 36 நான் பிலீவ் பண்ணுறேன். அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆல்ரைட். அண்ட் முதல்ல உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டே பை டே நம்ம எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு வரோம். அண்ட் டுடே தான் 3rd செப்டம்பர்னு நினைக்கிறேன். த கிரேட்டஸ்ட் ஈவெண்ட்டான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹிஸ்ட்ரியிலேயே அந்த அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸில் வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதுதான் வீகான் செப்டம்பர் 2024. இது நம்மளோட ஆனிவர்சரி வீகான். இது நம்மளோட நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. காய்ஸ் என் கூட இருக்கீங்களா? ஆல்ரைட். ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களோட சீட்டை நீங்கள் புக் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறையா சீட்ஸ் எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அப்பைன்ஸ் கிட்ட நீங்க பேசுங்க. கண்டிப்பா அந்த வீக்கு உங்களுக்கான டிக்கெட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் அந்த டிக்கெட்டை வாங்குங்க அண்ட் வீகானுக்கு வாங்க. இதை நான் முன்னாடியுமே சொல்லியிருக்கேன் அண்ட் இப்பவுமே சொல்றேன். வீகானுங்கிறது ரொம்ப நாளைக்கு அது சாய்ஸாகவே இருக்காது. அது வந்து நெசசிட்டி. நீங்க வளரணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க வேற ஹையர் பொசிஷனுக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க மாறணும்னு நினைச்சாலும் சரி, அதுக்கான ஒன்லி ஒரே ஒரு பிளேஸ் இதுனா வீகான். ஏன்னா அங்கதான் நம்மளோட கிரேட் ஒன்ஸ் நம்ம பார்க்க முடியும். அந்த 2 மனுஷங்க தான் இந்த ஒரு சீஃபை உருவாக்குனாங்க, அவங்களோட அப்ளைன் உருவாக்குனாங்க. இந்த ஒன் அண்ட் ஒன்லி பத்மன் சேனாத்தி ராஜா. அந்த ஒரு 2 கிரேட் மென், என்னோட ஃபவுண்டர்ஸ், என்னோட அப்ளைன்ஸ், என்னோட மென்டார்ஸ், ஜாபதாஸ் பிஸ்மார்க் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி தாத்தோஸ்ரீ விஜய் ஈஸ்வரன். நீங்க அவங்களை அங்க பார்க்க முடியும், அங்க அவங்களை நீங்க கேட்க முடியும். அவங்க கிட்ட லிசன் பண்றதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கே நான் ரொம்ப கிரேசியா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு தான் நான் ஐஎஸ்பியோட நான் பேசியிருக்கேன். அண்ட் அன்பிலீவபிள் வாரியர்ஸான பாகிஸ்தான், அங்க இருந்துமே நான் அவங்கள்ட்ட எல்லாம் நிறைய நான் பேசினேன். ஸோ பாகிஸ்தான்ல இருக்கிற எல்லா வாரியர்ஸ்க்கும் நான் சவுண்டா சொல்றேன், ஐ லவ் யூ கைஸ். இந்த ஒரு வருஷம் தான் பாகிஸ்தான் will ரைஸ் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஐ லவ் யூ கைஸ். ஆல்ரைட். நான் இன்னைக்கு நிறைய பீப்புள்ஸோட நான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இன்னைக்கு தான் நான் நிறைய என்னை நானே செக் பண்ணிக்கிட்டேன். என்னோட பாஸ்ட்ல இருந்து அண்ட் இந்த சண்டே வரைக்கும். சண்டேனா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. நோ, டியூஸ்டே கிடையாது, ஏன்னா இன்னைக்கு தான் டியூஸ்டே. ஓகே, இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங் 2 AM. அண்ட் இன்னுமே நான் நிறைய என்னை நானே செக் பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ரோஸ்பெக்ஷன் எனக்குள்ளேயே இன்டர்லாம் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு 26 இயர்ஸ் ஜேர்னியை நான் ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரைட். இது எவ்வளோ பிளெஸ்டு அண்ட் இது எவ்வளோ லக்கி, எவ்வளோ அன்பிலீவபிள் இந்த ஒரு ஜேர்னி. அண்ட் இன்னைக்கு நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் பேசலான் இருக்கேன் கைஸ். நீங்க பிராண்ட் நியூவா இருந்தாலும் சரி, இதை கவனிங்க. ஆல்ரைட். நான் நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப டீப்பாலாம் இருக்காது. ஓகே, இந்த ஒரு ஜேர்னில நீங்க ஒரு மேக்ஸோ கிங்கா இல்லை மேக்ஸோ குயினா இருந்தாலும் சரி, அது இங்க மேட்டர் கிடையாது. நீங்க உங்களோட மார்க்கெட்டை ரீபில்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஜீரோ அகைனா இருந்தாலும் சரி, நீங்க வீக் கிட்ஸ் வீ டீன்ஸா இருந்தாலும் சரி, இட்ஸ் ஓகே. உங்களோட அங்கிள் பத்மனி லிசன் பண்ணுங்க. அங்கிள் சீஸ், அங்கிள் சீஃப். ஆல்ரைட். இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னு இருக்கேன். அண்ட் இந்த ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன். இந்த ஒரு ஸ்டோரி கண்டிப்பா உங்களோட லைஃபை ரிலேட் பண்ணும். கண்டிப்பா நான் பீப்புள் எல்லாத்துக்கிட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உங்களோட லைஃப்பை வந்துட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்டை அவங்களால பிரிக்கவே முடியாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களோட சுத்தி இருக்கிறவங்களோட நீங்க ட்ரெமெண்டஸா இம்பாக்ட் பண்ணுவீங்க. நீங்க எல்லாரும் மேக்ஸ் அவுட் கிங், மேக்ஸ் அவுட் குயினா வர்றதுக்கு நானுமே நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி டைம் வர்றப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் உங்களை சுத்தி இருக்கும் போது. அந்த சுற்றி இருக்கிறவங்க உங்களோட டவுன்லைன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வேற யாராக கூட இருக்கலாம். நீங்கள் வளர்றீங்க, நீங்கள் உங்களோட சேலஞ்சிலேருந்து ஓவர் கம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வாரியராக மாறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி நிறையா இம்பேக்ட் நடக்கும். ஓகே. அண்ட் இப்போ இருக்கிற சேலஞ்ச் நான் எது நம்புறேன்னா, லாட் ஆஃப் பீப்புள் யூனிட்டுக்கு முன்னாடி ரைட் அவ்வளோவா அவங்க மாற மாட்டாங்க, அவ்வளோவா அவங்க நம்ப மாட்டாங்க. அண்ட் அவ்வளோவா அவங்களுக்கு எந்த ஒரு பிரேக் த்ரூஸுமே இருக்காது. அவங்களோட லைஃப்ல அடுத்து எப்படி இம்பாக்ட் பண்ண முடியும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களன்றது. உங்க எல்லாத்துக்கும் இது புரியுதா? நீங்க சேஞ்ச் ஆகலைன்னா நீங்க வளர மாட்டீங்க, நீங்க மாற மாட்டீங்க, நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. ஆனால் அப்படியே இருக்கும்போது நீங்க எப்படி பீப்புளை இம்பாக்ட் பண்ண முடியும்? எப்படி நீங்க வளர முடியும்? வளரவே முடியாது. உங்களால சேஞ்ச் ஆக முடியும், உங்களால உருமாற முடியாது. உங்களுக்கு என்ன தெரியாதோ அதை உங்களால டீச் பண்ண தெரியாது. உங்களோட லைஃப்ல நீங்க எந்த ஒரு பாதையில போறீங்க, எப்படி போறீங்கிறது உங்களால ஷேர் கூட பண்ண முடியாது. இதனாலதான் நீங்க உங்களோட கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் கூட உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட். வீட்டுக்கு வெளியே ஒரு சேர் போட்டுக்கிட்டு அந்த சேர்ல ஆடிக்கிட்டு அவங்களோட ஸ்டோரியை சொல்லும் போது, அவங்க ஷேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப பிரமிச்சு கவனிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க சொல்றது அவங்களோட லைஃப் ஜேர்னில இருந்து ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். நம்ம லைஃபோட கிரேட்டஸ்ட் டீச்சர் அண்ட் கிரேட்டஸ்ட் மென்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா
நம்மளோட லைஃபே தான். உங்களோட ஸ்டோரியில நீங்க எவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி வரீங்களோ அதுதான் உங்களோட கிரேட்டஸ்ட் ட்ரைனிங் கூட. நிறைய பீப்புள்ஸ் என்கிட்ட வந்து நிறைய கேட்பாங்க, சீஃப் எப்படி நான் ட்ரைனிங் நான் கத்துக்கிறது, அதை பத்தி நான் எப்படி பேசுறது. உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு தெரியுமா, என்னோட ட்ரைனிங் எல்லாமே என்னோட லைஃப் தான். லைக் இன்னைக்கு மாதிரி தான். லாஸ்ட் ஒரு 72 ஹவர்ஸா இந்த ஒரு வெனஸ்டே மெசேஜ் தான் என்னோட லைஃப். நான் இதெல்லாம் பத்தி திங்க் பண்றேன், இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், நான் என்ன ஃபீல் பண்றேன் அதை தான் உங்க எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்றேன். அண்ட் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்றை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுதான் ரிப்பிள் எஃபெக்ட். ஓகே, ரிப்பிள் எஃபெக்ட்னா என்ன? ரிப்பிள்ன்றது நம்ம தண்ணிக்குள்ள ஒரு கல் எடுத்து போடுறோம்னா அந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஒரு எஃபெக்ட் தான் ரிப்பிள் எஃபெக்ட். ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட ஒரு லேக் இருக்கு. நீங்கள் அந்த லேக்குக்கு ரொம்ப எட்ஜில் நின்றுட்டு இருக்கீங்கன்னா, அங்கேருந்து ஒரு கல் எடுத்து அந்த லேக்கோட மிடில் நீங்கள் அதை தூக்கி வீசுறீங்கன்னா, அப்படி வீசும்போது அந்த மிடில்ல இருந்து ஒரு ஸ்பிளாஷ் வரும். ஆனால் அப்படி தண்ணி இப்படி மேலே வரும்போது அது அப்படியே ஸ்மால் வேவ்ஸ், அலைகள் மாதிரி இப்படி படர்ந்து வரும். அது அப்படியே எல்லா இடத்துக்குமே போகும். நீங்க அதை கவனிச்சிருக்கீங்களா? அது அந்த லேக்கோட எட்ஜ் வரைக்குமே போகும். ஆல்ரைட், நீங்க இதை என்ன நினைச்சுக்கீங்க, ஓகே இது எதுவும் இல்லை, அவ்வளவுதான். நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, ஓகே நான் கல் எடுத்து போட்டேன், அது தண்ணிக்குள்ள போச்சு, அது கொஞ்சம் இது ரிப்பிள் ஆச்சு, அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு ரிப்பிள் அந்த லேக்கோட லைஃபவே மாற்றும். அந்த மாதிரி நீங்க கல் எடுத்து போடும்போது அந்த தண்ணி அந்த லேக்கோட எட்ஜ் வரைக்கும் போறப்போ அங்க மீன் வந்து ஒண்ணு இலக்கிட்டு இப்படி மாட்டிருக்கும். அது அதோட லைஃப்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக. ஏன்னா தண்ணிக்குள்ள இருந்து கொஞ்சம் தெரியாம வெளியே கூட போயிருந்திருக்கலாம், அது ரொம்ப சாகர நிலைமையில இருக்கலாம். பட் அந்த டைம்ல நீங்க அந்த கல் எடுத்து போடுறதுனால அந்த தண்ணி ரிப்பிள் ஆகுறதுனால அது அந்த லைஃபவே சேவ் பண்ணும். உங்களுக்கு இது புரியுதா? அந்த ஒரு ஸ்மாலஸ்ட் ரிப்பிள் தான் அந்த ஃபிஷ்க்கு ஒரு கிரேட் இம்பாக்டே கொடுத்துருக்கு. உங்களுக்கு இது புரியுதா? நீங்க $1 million எடுத்து ஒரு $1 million கொடுத்தீங்கன்னா அதை அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. அதுவே நீங்க சாப்பிடாதவங்க கிட்ட ஒரு $1 கொடுங்க, அந்த ஒரு $1 வந்து அவங்களோட லைஃபவே சேஞ்ச் பண்ணும். ஸோ உங்களுக்கு இது புரியுதா? ஸோ இந்த ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் எந்த இடத்துல ஹேப்பன் ஆகும்னா, ஏதாவது ஒரு இடையில தான் நடக்கும். சம்திங் ஏதாவது நம்ம லைஃப்ல சிக்கிட்டு இருக்கலாம். எப்படின்னா அந்த கல் வந்து அந்த தண்ணிக்குள்ள விழுகிற மாதிரி, அப்படி அந்த கல் அந்த தண்ணிக்குள்ள விழுகும்போது விழுகிறப்போ அங்க வர இம்பாக்ட் ரொம்பவே பெருசு. நீங்க யூடியூப்ல அந்த ஒரு வீடியோஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படி அந்த சின்ன கல் அந்த தண்ணிக்குள்ள விழுகும்போது அவங்க காட்டியிருக்கிறத பாத்தீங்கன்னா சுனாமி மாதிரி கட்டியிருப்பாங்க. தண்ணி எல்லா பக்கமுமே போகும். உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். அந்த டைம்ல அந்த தண்ணி வந்து அந்த கல்லுக்கு மேல வந்து குதிச்சு திரும்ப அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து அந்த ஒரு இம்பாக்ட், அந்த ஒரு சேஞ்ச் ரொம்பவே பெருசு. ஸோ இந்த லைஃப்ல இந்த ஒரு டைம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப கடுமையான டெசிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த பவர்ஃபுல்லான சேஞ்ச் எல்லாமே உங்க லைஃப்ல நீங்க எடுக்க கிடையாது. உங்களுக்கு அது புரியுதா? இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க கிரியேட் பண்ற அந்த ஒரு இம்பாக்ட் வந்து ரொம்பவே சின்னதுதான். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு ஓகே இன்னைக்கு நான் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கலான் இருக்கேன், அந்த ஒரு சின்ன ரிப்பிள் வந்து உங்களோட ஹோல் நெட்வொர்க்கவே ரொம்ப எனர்ஜைஸ் பண்ணும். அது உங்களோட கம்யூனிட்டியை சேஞ்ச் பண்ணும், அது உங்களோட ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணும், அது உங்களோட வேர்ல்டு சேஞ்ச் பண்ணும். ஸோ நம்மளோட லெவ்வை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. நம்ம டெய்லியும் வாழ்ந்துட்டு இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிப்பிள் நம்ம நடந்துட்டே தான் இருக்கு. அது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, அது ரொம்ப அன்பிலீவபிளா இருக்கும். அதுல யாராவது ஒருத்தவங்க கிரேட் சாக்ரிஃபைஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல யாராவது ஒருத்தவங்க பெரிய டெசிஷன் எடுத்திருப்பாங்க. லைக் எப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள கிரியேட் பண்ண மாதிரி, ஒரு ஐபோன் கிரியேட் பண்ண மாதிரி. ஓகே, இந்த ஆப்பிள் சிஸ்டம் வந்து இப்ப நம்ம கையில ஒரு போன் இருக்கும், அது ஒரு சின்ன ரிப்பிள் மாதிரி நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு அது புரியுதா? ஐபோன்னா என்ன? ஒரு ஐபோனுமே ஒரு ரிப்பிள் கிரியேட் ஆனதுதான். அந்த ஒரு ரிப்பிளை கிரியேட் பண்ணது யாருன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட வீட்டுல அவரோட கேரேஜ்ல பண்ணாரு. அந்த ஒரு டெசிஷனை யாரோட ஸ்டீவ் வாஸ்னியாக் அவரோட பார்ட்னர். அங்கதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரவே கண்டுபிடிச்சாங்க, அந்த ஒரு கேரேஜ்ல. அந்த ஒரு மொமெண்ட் தான் அந்த ஒரு சின்ன கல்லு தண்ணிக்குள்ள விழுகலாம். அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் தான், அந்த ஒரு சின்ன ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் தான் இப்போ ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கிட்ட அவ்வளோ பெரிய இதா இருக்கு. அவங்களோட லைஃப்ல ஐபோன், சாம்சங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், 1998 செப்டம்பர் 8 தாத்தோஷி விஜய் அண்ட் ஜாபதாஸ் பிஸ்மார்க் அவங்க 2 பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற லேக்ல வந்து ஒரு பெரிய கல்லை வந்து அவங்க போட்டாங்க. அப்பதான் நம்மளோட கம்பெனியுமே லான்ச் ஆச்சு. இன்னைக்கு நீங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, அந்த ஒரு ரிப்பிள்ல இருந்து நீங்க ஒரு பெனிஃபிட் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க.
அதுலேருந்து கிரியேட் ஆனதான் நீங்கள். அவங்க தான் அந்த ஒரு கல்லை போட்டாங்க. ஆல்ரைட், அந்த ஒரு ரித்தமை பற்றி ரைஸ் யுவர் செல் டு ஹெல்ப் மேன்கைண்ட் வந்து ட்ரீம்ஸை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு கல்லை தூக்கி போட்டாங்க. ஒருத்தவங்க அவங்க லைஃப்ல இருந்து அடுத்தவங்க லைஃப் எப்படி ஹெல்ப் பண்றதுங்கிறத அந்த கல் மூலியமா அவங்க போட்டாங்க. அவங்க எடுத்த அந்த ஒரு டெசிஷன் வந்து 26 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த ஒரு ரிப்பிள் நடந்துட்டு இருக்கிறது இப்போ. அந்த ஒரு ரிப்பிள் தான் இப்போ உலகம் ஃபுல்லா இருந்திருக்கு. நீங்களுமே சரி. நான் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணேன். சாரி, 25 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ண அந்த ஒரு ரெக்கார்டிங் வீடியோவை இப்பவுமே பீப்புள் அதை பார்த்து ரொம்ப இம்பாக்ட் ஆகுறாங்க. அந்த ஸ்டோனோட சைஸ் ரொம்பவே பெருசு. ஏன்னா அந்த சைஸ் ஆஃப் த ஸ்டோன் வந்து ரொம்பவே பெருசு. அது ரொம்பவுமே முக்கியமும் கூட. நீங்க அந்த சின்ன ஒரு மண்ணு மாதிரி ஒரு கல் எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அந்த ஒரு ரிப்பிள் வந்து ரொம்ப எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்காது, அது உங்களுக்கு சேலஞ்சாகவும் இருக்காது. நீங்க சைன் அப் ஆன அந்த ஒரு டேல இருந்து நீங்க எந்த ஒரு பிக் டெசிஷனுமே எடுத்திருக்க மாட்டீங்க. நீங்க எந்த ஒரு பெயின்ஃபுல்லான பெரிய ஒரு டெசிஷன் நீங்க கண்டிப்பா எடுத்திருக்கவே மாட்டீங்க. ஆனா அந்த ஒரு ரிப்பிள் தான் நம்மள ஹோல் நெட்வொர்க்கவே ரொம்ப உலகம் ஃபுல்லா கொண்டு போக வைக்கும். ஏன்னா அதுதான் உங்களை வந்து மேக்ஸ் அவுட் கிங்காவோ மேக்ஸ் அவுட் குயினாவோ ஆக்கும். இன்னைக்கு நான் அதை ரியலைஸ் பண்றேன். 1998ல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2 கிரேட் மென்ஸ் எடுத்த அந்த ஒரு டெசிஷன்ல இருந்து தான் நம்ம இப்ப பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அண்ட் நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அந்த ஒரு லேக்ல நீங்க ஒரு பெரிய கல்ல வந்து நடுவில் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு மேக்ஸ் அவுட் ஆவீங்க. அண்ட் நீங்க மேக்ஸ் அவுட் ஆனீங்கன்னா உங்களால பணம் சம்பாதிக்க முடியும். கரெக்ட், அது அப்படி கிடையாது. உங்களோட மேக்ஸ் அவுட் அப்படிங்கிற ரிப்பிள் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை இம்பாக்ட் பண்ணும். இந்த ஒரு பீப்புள் உங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. உங்களோட டவுன்லைன்ஸ் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. உங்களை பத்தி தெரியாதவங்க கூட உங்களால பெனிஃபிட் ஆவாங்க. ரைட், ரெஸ்டாரண்ட்ல போறேன்னா நான் வெறும் $1 டிப்ஸ் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நான் $50 டிப்ஸ் கொடுப்பேன், $100 டிப்ஸ் கொடுப்பேன். நீங்க உங்களோட லைஃப் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது உங்களை சுத்தி இருக்கிறவங்களவே இம்பாக்ட் பண்ணும். இதுல தாத்தா ஸ்ரீ விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாரு. அதுதான் ரைஸ் யுவர் செல்ஃப் டு ஹெல்ப் மேன்கைண்ட். நீங்க அந்த இடத்துல உங்களை நீங்க உயர்த்திக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ரிப்பிள் உங்க எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் ரைஸ் யுவர் செல்ஃப் டு ஹெல்ப் மேன்கைண்ட். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீங்க $US மில்லியனரா ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல ஆகுறீங்கன்னா 3 or 5 இயர்ஸ்ல நீங்க கண்டிப்பா நிறைய பீப்புளுக்கு பெனிஃபிட் கொடுப்பீங்க. உங்களுக்கு அது புரியுதா? உங்களோட ஃபேமிலி, உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட டவுன்லைன்ஸ், உங்க கண்ட்ரி, உங்களோட சொசைட்டி எல்லாருமே பெனிஃபிட் அடைவாங்க. ஒரு லோக்கல் ஃபார்மர்ல இருந்து ஆல்ரைட் ஒரு லக்ஸுரி பொட்டிக் போற ஒரு ஃபெராரி சேல்ஸ்மேன் மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் இது பண்றவங்க ஒரு $1 மில்லியன் ப்ராப்பர்ட்டி இது பண்ணுவாங்க இன் ஆல்மைட்டில ஆர் துபாய் ஆர் மும்பை ஆர் கோட்டியோவேரி. ஆல்ரைட், புரியுதா? இந்த ஒரு இதனால எல்லாருமே பெனிஃபிட் அடைவாங்க. இந்த ஒரு ரிப்பிள்ஸ் ரொம்பவே பெனிஃபிட்டை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கல் வந்து தண்ணிக்குள்ள விழுகிற டைம்ல அந்த ஒரு எஃபெக்ட் வந்து ரொம்பவே அன்பிலீவபிள். ஸோ இப்போ நான் இங்கே உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். 26 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த அந்த ஒரு டெசிஷன் தான் இப்ப இந்த ஒரு இடத்துல ரிப்பிள்ஸ் நிறைய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிருக்கு. அதுதான் இண்டஸ்ட்ரி ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். கைஸ் எங்க கூட இருக்கீங்களா? அதுல சேலஞ்ச் என்னன்னா, நீங்க கிரியேட் பண்ற அந்த ஒரு ரிப்பிள்ஸ் வந்து ரொம்பவே சின்னதா தான் இருக்கு. நீங்க கிரியேட் பண்ற ரிப்பிள்ஸ் வந்து சுனாமி அளவுக்குலாம் இல்ல. கைஸ் உங்களுக்கு புரியுதா? நீங்க கிரியேட் பண்ற ரிப்பிள்ஸ் ரொம்பவே சின்னது. ஏன்னா நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ், நீங்க எடுக்கிற அந்த ஒரு சாக்ரிஃபைஸ், நீங்க கொடுக்குற அந்த ஒரு கமிட்மெண்ட், அது எல்லாமே ரொம்ப சின்னது. என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, இதை நான் வந்து டிக்டாக்ல கூட நான் பார்த்தேன். இதுல வந்து ஒரு லிட்டில் கேர்ள் வந்து சூப்பர் ஹீரோவை பத்தி கேட்டிருப்பாங்க. ஆல்ரைட், நீங்க அதை செயல்படுத்தினீங்களா? நீங்க அதை அச்சீவ் பண்ணீங்களா? நீங்க அச்சீவ் பண்ணதை ரொம்ப கிரேட்னஸா அதை கொண்டு போனீங்களா? அந்த சூப்பர் ஹீரோ ரிப்ளை பண்ணாங்க, ஆமா நான் அதெல்லாமே பண்ணி முடிச்சேன். அண்ட் அந்த லிட்டில் கேர்ள் வந்து அந்த சூப்பர் ஹீரோட்ட கேட்கறாங்க, இது எவ்வளோ காஸ்ட், எவ்வளோ விலை மதிக்கிறது? அண்ட் அந்த சூப்பர் ஹீரோ சொல்றாங்க, இது ஒரு காஸ்ட் வந்து ரொம்பவே பெருசு. உங்களுக்கு அது புரியுதா? நீங்க கிரியேட் பண்ற அந்த ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் வந்து இந்த ஒரு ஹோல் வேர்ல்டவே சேஞ்ச் பண்ணும். உங்களோட லைஃப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாது, உங்களோட எக்கனாமியை சேஞ்ச் பண்ணும். ஆல்ரைட், உங்களோட ஓன் லைஃபை வந்து ஃபண்டமெண்டல் லெவலுக்கு கொண்டு போகும், ஒரு பெரிய ரீச்க்கு. நீங்க அந்த ஒரு டைம்ல நீங்க ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். அது வேர்ல்டு ஃபுல்லா போகும். லைக் எப்படின்னா ஜப்பான் தாத்தா ஸ்ரீ விஜய் பண்ண மாதிரி நீங்க அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். நீங்க வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸை நீங்க தியாகம் பண்ண தயாரா இருக்கும். அது வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். நீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதுக்காக நிறைய நீங்க இலக்க தயாரா இருக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்.
பட் ஆனால் இதுதான் You உண்மை. must be நீ willing to ஜஸ்ட் give ஒரு up. $250 மட்டும் மந்த்துக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால இல்லை. நீங்கள் உங்களோட ட்ரீமுக்காக நீங்கள் சண்டை கட்டவும் தயாராக இருக்கணும், உங்களோட அதுக்காக சாகவும் தயாராக இருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஆஸ் அ சீஃபாக ஆஸ் ஒரு அப்ளைனா இந்த கிரேட் ஒன்ஸை நான் ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய பத்மன் சேனாதிராஜன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அட்வைஸை. ஒவ்வொரு வருஷமும் ஜஸ்ட் ஒரு 5% கொடுக்காதீங்க. அது ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்கும், ரைட்? ஒவ்வொரு வருஷமும் நான் 5% கொடுக்குறேன், அது 20 வருஷத்துல 100% மாறிடும். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது 100% ஒர்க் ஆகவே ஆகாது. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க உங்களோட 100% கொடுங்க. அதுல நீங்க ஒரு பெரிய டெசிஷன் எடுங்க, ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ண தயாரா இருங்க. அது உங்களோட கிரேட் இம்பாக்ட் ஆகும். அந்த டைம்ல நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. கண்டிப்பா நீங்க வளர்ந்து அன்பிலீவபிள் ஆவீங்க. அந்த டைம்ல உங்களோட ட்ரீம் எல்லாமே ரியாலிட்டியில இருக்கும். அந்த ஒரு டைம்ல நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க வாங்க முடியும். உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும், நீங்க ஸ்கூல் கட்ட முடியும், உங்களோட கம்யூனிட்டி எப்படி இருந்துச்சோ அதை திரும்ப கொண்டு வர முடியும். அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ப்ராமிஸ் கொடுப்பீங்க. நீங்க இப்ப எப்படி ட்ரீம் லைஃப் இருக்கீங்களோ அது உங்களோட லைஃப்ல ஒவ்வொரு நாளும் அது உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது. பட் ஆனா நீங்க உங்களோட 100% இன்னைக்கு கொடுக்கணும். நீங்க இம்பாக்ட பெருசா கொடுக்கணும். அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா கொண்டு வரும். அது ரொம்ப அன்பிலீவபிளா இருக்கும். அந்த ஒரு ரிப்பிள் வந்து பார்டரையும் தாண்டி போகும். இது வந்து வெறும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு ரிப்பிள் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு கிரியேட் ஆகும், ஒரு 100 வருஷத்துக்கு கிரியேட் ஆகும். பட் அதை நீங்க இந்த டைம்ல பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்க என்ன வேணா கொடுக்க தயாரா இருக்கணும், எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கணும். ப்ராமிஸ் பண்றேன் இது ரொம்பவே ஒர்த்தா இருக்கும். அதுக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்க அதை கொடுங்க. நான் ப்ராமிஸ் பண்றேன் இது ரொம்பவே ஒர்த்தா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணீங்களோ அதுக்கும் மேல நீங்க ஒர்க் ஆர்டர் பண்ணுங்க. இது ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பா இது ஒர்த்தா இருக்கும். ஒவ்வொரு வீக்கானுமே நீங்க வாங்க, நான் ப்ராமிஸ் பண்றேன் அங்க நீங்க ஒரு கிளிக்கை கண்டுபிடிப்பீங்க. ஒரு வாரியரா இருந்து அந்த ஒரு ரிப்பிள் நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருங்க. அந்த ஒரு ரிப்பிள் வந்து டெய்லி ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பா. அதுதான் இந்த ஒரு டைம்ல நீங்க பண்ணணும். அதுதான் நானுமே அந்த டைம்ல பண்ணேன், ஜாப்பாவுமே அதான் பண்ணாரு, அதுதான் தாத்தோ ஸ்ரீ விஜயுமே பண்ணியிருந்தாரு. அண்ட் வி பார்ட்னர்ஸுமே அதான் பண்ணாங்க, ஏவிபிஸ், வி கவுன்சில்ஸ், வி லைட் லீடர்ஸ் எல்லாருமே அதான் பண்ணியிருந்தாங்க. த ரிப்பிள் எஃபெக்ட் அது உங்களோட லைஃபவே சேஞ்ச் பண்ணும், இந்த உலகத்தவே மாற்றும். அப்படி இந்த உலகத்தையே மாற்றணும் நீங்க தயாரா இருக்கீங்கன்னா அந்த ஒரு சேஞ்சை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க. அந்த மிடில் நடக்கிற ஒரு பிக்கஸ்ட் எக்ஸ்ப்ளோஷனா நீங்க அந்த சேஞ்சா இருங்க. அந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ற அந்த ஒரு ரிப்பிள் தான் ஒரு 100 வருஷத்துக்கு இருக்கும். நான் இதை ப்ராமிஸ் பண்றேன் கைஸ். ஸோ நீங்க டிசிஷன் எடுங்க. ஜஸ்ட் 5% எவ்ரிடே கொடுக்காதீங்க, 95% வந்து நாளைக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நான் 88% வந்து தேர்ஸ்டே தரேன், ஃப்ரைடே வந்து 10% தரேன், சாட்டர்டே 2% தரேன். ஜஸ்ட் ஒவ்வொரு டேயுமே 100% நீங்க கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்க்கு அது உங்களோட லைஃபவே ரொம்ப பெருசா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களோட லைஃபையுமே நீங்க மாத்துவீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட லைஃபையுமே நீங்க மாத்துவீங்க. கைஸ் நான் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். அதனாலதான் இதை நான் உங்களை சொல்லி பண்ண சொல்றேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ so 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 much. இந்த ஒரு கிரேட் ட்ரிப்பிள் எஃபெக்ட் நான் அந்த ஒரு ஈவெண்ட்டான பீகான்ல செப்டம்பர் 12 இருந்து 16 வரைக்கும் உங்களை நான் நேர்ல பாக்குறேன். தேங்க்யூ கைஸ்.